சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதி கிடைத்து வாழ்வாங்கு வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நம்ம ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் எங்க துவங்குதுன்னா, பூரம் நட்சத்திரத்துல துவங்கி அனுஷம் நட்சத்திரத்துல நிறைவடைகிறது. இந்த வாரத்துல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27ஆம் தேதி திங்கட்கிழமை சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதத்தை அவசியம் கடைபிடிக்கணும். ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு பெருகும். அதனால இந்த விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல இந்த மாதத்துடைய 30ஆம் தேதி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. அந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நரசிம்மரை வழிபடுவது. மந்திர ராஜபதம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, மந்திர ராஜபதம். அந்த ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வகையான தடைகள், வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், ஒரு நோய் நொடி இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, ஏதாவது தடைகள் எது இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். நரசிம்மரை வழிபட்டால் துன்பங்கள் விலகும். நரசிம்ம ஜெயந்தி 30ஆம் தேதி. மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு அந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு சித்திரா பௌர்ணமி, சித்திரை மாத பௌர்ணமி. அந்த நாள்ல மதுரையில கள்ளழகர் ஆற்றில இறக்கக்கூடிய, வைகை ஆற்றில இறக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய நாள். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதும் 12ஆம் இடத்துல இருக்க போறார். அவர் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். இதனால வேலை சம்பந்தமான முயற்சிகளுக்கெல்லாம் இது நல்ல நேரம். வேலை மாற்றம் செய்வதற்கு, அதற்குரிய முயற்சிகளுக்கெல்லாம் ஏற்ற நேரமா இருக்கு. நிறைய பேர் வேலை மாறுவீங்க, அது ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தோடு தொடர்பு வருவதனால் ஹெல்த்ல சில ப்ராப்ளங்கள் இப்ப இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கூட சிலருக்கு இருக்கும். 6ஆம் இடத்தோடும் செவ்வாய் தொடர்பு வருவதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கலாம். அதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுடைய ராசியிலே இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், புதன் பகவான் அமர்கிறார். இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய அமர்வு என்பது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைத்து நல்ல பிஸ்னஸ்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். பிள்ளைகளுக்கு நீங்க பண்ணக்கூடிய அட்வைஸ் அவங்க வாழ்க்கையை உயர்த்தும். உங்க ராசிக்கு 2வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல தன லாபத்தை கொடுப்பார். இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூல உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்க கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும். 4ஆம் இடத்திற்குரிய சந்திரன் அவர் பயணம் செய்வதை பார்க்கிற போது நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், நல்ல வேலை கிடைக்கும், திருமண செய்தி கைகூடி வரும் என்றெல்லாம் இருக்கிறது. வாரத்துடைய இறுதி 2 நாட்கள் மட்டும் பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும், அதே மாதிரி பயணங்களை அவாய்ட் பண்றதும் ரொம்ப நல்லது. நான் சொல்வது மே மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி மட்டும் இதில் கவனமா இருந்தா போதும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் இந்த வாரம் வெற்றியை தரும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சகோதரர்களுடைய சிலருக்கு மனசு மாறுபாடுகள் வரலாம், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும்.
ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். உங்கள் நலன்ல அக்கறை காட்டுவாங்க. அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பிசினஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இருக்கும். எனது அருமை ரிஷப ராசி அன்பர்களே, மே மாதம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலத்துல புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சிந்தனை பலருக்கு பெருகும். பழைய வீட்டை விற்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். புதிய வீடு வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும். நல்ல தன லாபம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல 5ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் சொல்ல போகிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு அழகாக கைகூடி வரும். நல்ல வீடு பார்ப்பீங்க. நல்ல பெரிய இடமா பார்க்கறது, பெரிய ஃப்ளாட்டாக பார்க்கறது, அந்த அமைப்புகள் கைகூடி வரும். லோன் விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லோன் விஷயங்கள் கிடைக்கும். அதே போல வார இறுதி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையில சில கருத்து மாறுபாடுகள் வந்துவிட்டு போகலாம். ஆனால் ஃபாரின்ல வேலை பார்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு வார இறுதி சரியாக இருக்கு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாரம். அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடணும், அது அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய வாரமாகவும் செல்வ செழிப்பு மிகுந்து வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பதனாலே இந்த வாரத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். புதிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி இந்த வாரம் உருவாகும். அதே போல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் உடம்புல அடிபடாமல் அவங்க பார்த்துக்கிடணும். இந்த வாரம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சந்திர பகவான் உங்களுடைய மனோ தைரியத்தை அதிகப்படுத்துவார். புதுசாக ஃப்ளாட் புக் பண்ணக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அழகான வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பெருகும். படித்த படிப்புகளுக்கு பட்டம் கிடைக்கும். தாயாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் மிதுனராசிக்காரங்களுக்கு தோணும். அதே மாதிரி கலைத்துறையில் பெரிய ஈடுபாடு கூடும். குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் இந்த வாரம் கிடைக்கும். மனைவிக்காக மகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு நல்ல சந்தோஷமான பொழுதுபோக்கு விஷயங்களில் மனசு ஈடுபாடு கூடும். நிறைந்த நன்மைகள் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். அலுவலகத்தில் ஒரு நல்ல பதவி எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும். அப்படி யோகமான அமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்த வாரத்துடைய இறுதி நாட்கள் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் மட்டும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இருக்கிறதுனால அதில் மட்டும் கவனமாக இருங்க. பட் வார இறுதியில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எதிர்பார்க்கிற கடன் உதவியும் வார இறுதியில் கிடைக்கும். எனது அருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வார துவக்கத்திலேயே நல்ல வருமானம் வந்து சேரும். தொழில் ரீதியான வருமானம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வார துவக்கத்திலேயே உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. அதே நேரத்தில் வார துவக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, மனைவியோடு கருத்து மாறுபாடு வரும் இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதில் கவனமாக இருக்கணும். 2வது விஷயம், வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும். ரிப்பேர் ஒர்க் இருக்கும். நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. மூத்த சகோதரியோடு சிலர் கருத்து மாறுபாடுகளோ மூத்த சகோதரிக்கு சில பாதிப்புகளோ இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபமும் இருக்கும். ஆனால் தன வருமானம் நிறைய வரப்போகுது. மனோ தைரியம் அதிகரிக்க போகிறது.
ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வம் பெருகும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இருக்கக்கூடிய உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். இந்த வாரம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். 10th +2 1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும். வார இறுதியில் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இருக்கும். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணும். பிள்ளைகளை பற்றி நிறைய சிந்திப்பீங்க. அவங்க முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். வார இறுதியில அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், வேலை சுமை சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு வாரமாகவும் இருக்க போகுது. நிறைந்த நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி 30ஆம் தேதி வருது பாருங்க. அதுல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று நரசிம்ம ஜெயந்தியில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாகும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல வாரம். புதிய புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. ஆனா இந்த வாரத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, மனசுல ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். 27ஆம் தேதி 28ஆம் தேதி இது இரண்டுமே மிகுந்த பரபரப்பாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி வெற்றி பெறும். ஆனால் தொழில் சம்பந்தப்பட்ட பரபரப்பு இருக்கும். அதே போல உயர் விஐபிக்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் இவர்களோடு அதிக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இந்த வாரத்துடைய 3வது நாள் 4வது நாள் அப்படிலாம் பார்க்கும்போது 29 30 தேதிகளிலே உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் சிலரோடு வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம். சிலரை நீங்கள் கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். நான் இப்படி சொன்னேன் ஆனா நீ அதை செய்யல அப்படின்னு கண்டிக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களை கண்டிப்பீங்க, உங்கள் பிசினஸ் கூட்டாளிகள் கண்டிப்பீங்க. வீட்டில் மனைவி மக்களிடம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிடுவீங்க. அது இந்த வாரம் 29 30 தேதிகளிலே அப்படி அமைப்பு இருக்கிறது. அதே போல 28ஆம் தேதி எந்த வகையான வாக்குவாதமும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த வாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, கம்யூனிகேஷன் மிக சிறப்பாக இருக்கும். எதையுமே திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க. எப்படி சொன்னா மற்றவங்க கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணுவீங்க. பக்காவா பிளான் பண்ணுவீங்க. அதை எப்படி பிளான் ஏ நடக்குமா, இல்லாட்ட பிளான் ஏ நடக்கலன்னு பிளான் பிக்கு போவோம், பிளான் பி நடக்கலன்னு பிளான் சிக்கு போவோம்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த வாரம். அதுவே உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. நிறைய பயணங்கள் அமையும். உங்க கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். வார இறுதியில அம்மாவுடைய உடல் நலத்துல மிகுந்த கவனம் செலுத்தணும். நான் சொல்வது 1ஆம் தேதி 2ஆம் தேதி மே மாசம் பெற்ற தாயுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ஹெல்த்லையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டிருப்பீங்க, ரொம்ப வேகமாக செயல்பட்டிருப்பீங்க, ரெஸ்ட் இல்லாமல் செயல்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வார இறுதியில் வரும். அதை பார்த்து நிவர்த்தி செய்யணும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு தடை ஏற்படுவதை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அந்த தடையை மீறிய ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே போல மிக முக்கியமாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்வது, வேற ஒரு படிப்பை எடுத்து படிப்பது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரத்துல வார துவக்கத்துல மிக செலவுகள் அதிகமாக இருக்கும். நான் சொல்வது 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். தொலைதூர பயணங்கள் இருக்கும். உடம்புல கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம். அதே போல 28 29 தேதிகளில் பார்க்கும்போது ஒரு பரபரப்பாகவே இந்த வாரம் நீங்கள் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவர்களோடு எந்த மோதல் போக்கையும் கடைபிடிக்காம கவனமாக இருந்துக்கிடணும். அதே போல உங்களுடைய பரபரப்பு, உங்களுடைய திட்டமிடல்,
அதெல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ஒரு பதட்டம் நிறைந்த நாட்களாகத்தான் 28, 29 தேதிகள் இருக்கு. உங்கள் உடல் நலத்துல நீங்க அக்கறை எடுக்கணும். அதே நேரத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறப் போகிற நாட்களாகவும், அந்த 29ஆம் தேதி இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நாளாகவும் 30ஆம் தேதியுமே அமைகிறது. அதே போல இந்த வாரம் 31ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் வருமானம் பெருகும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமானம் பெருகும். உங்க சொல் ஆற்றல் பெருகும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அரசு வழி ஆதரவு கிடைக்கும். வாரத்துடைய இறுதியில கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் இருக்கும். உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பது, இல்லைன்னா பலமாக ஒரு விஷயத்தை பேரம் பேசுவது. ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கீங்க, உங்க பேரம் பேசி அதை நிறைவு செய்வது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லை. அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மிக வலிமையாக இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி தென்படுகிறது. இது ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு அமைகிறது. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் மிகச்சிறந்த லாபங்கள் வந்து சேரும். மனசுல இருந்த பல கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் தாய் வழி பாட்டி இவருடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். நான் சொல்றது 27, 28 தேதிகளில் தாய் வழி பாட்டி தாத்தாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் நிறைய செலவுகள் இருக்கவும் செய்யும். சிலருக்கு பயணங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ உங்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும். 30ஆம் தேதி, 1ஆம் தேதி போன்ற தேதிகள் ஒரு பரபரப்பாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். ரொம்ப ஒரு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ சிலருக்கு இருக்கலாம். ஒரு காரியத்தை முடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. 2ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். எடுக்கிற முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். அப்படி இருக்கு இந்த வாரம் 2ஆம் தேதி. உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. கல்வி முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். நல்ல தன வருமானம் வரும். வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். படிக்கக்கூடிய படிப்புகளில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட நாளாக அமைகிறது. உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உடல் நலம் சம்பந்தப்பட்ட சிறு மனக்கவலையோ, படிப்பு சம்பந்தப்பட்ட மனக்கவலையோ வந்துவிட்டு போகும் வாரமாக இருந்தாலும் எதிலும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. ரொம்ப நாள் வேலையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடை நிவர்த்தியாகி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமா இருக்கிறது. 27ஆம் தேதி 28ஆம் தேதியில பிஸ்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதில் விஆர்எஸ் வாங்கிட்டு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் தோன்றும். அதே போல 29ஆம் தேதி 30ஆம் தேதி முற்பகல் இந்த நேரமெல்லாம் வெற்றி மீது வெற்றி பெருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். உதாரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற முயற்சி வெற்றி பெறும். நீண்ட தொலைவு பயணங்கள் வெற்றியை தரும். திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள் கூடி வரும். இந்த தேதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த வாரத்தில் உங்களுக்கு 1ஆம் தேதி சிலருக்கு பயணங்கள் அமையலாம். நீண்ட தொலைவு பயணங்கள் அமையலாம். இடமாற்றங்கள் அமையலாம். 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பரபரப்பு அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிவாதமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு தோணும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. எடுக்க வேண்டிய முடிவுகளில் ரொம்ப ஆணித்தரமான முடிவுகள் எடுப்பீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் சேரும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் புதிய பதவிகளும் தேடி வரும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமா இருக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் கூடி வரும். அதே நேரத்தில் வார துவக்கத்திலே வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆவணங்கள் தொலைவது, இல்லை கடைசி நேர பரபரப்பில் அது தேடுவது போன்றவை இருக்கலாம். அப்பாவுடைய உடல் நலத்தில் 27ஆம் தேதி 28ஆம் தேதி இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சில மன வருத்தத்தை உண்டு பண்ணலாம் என்பதனால் அன்றைய தினங்களில் விநாயகரை வழிபட்டு விட்டு அந்த நாட்களை தொடங்கினால் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 29, 30 தேதிகளிலே தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் பண்ணலாம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சி பண்ணலாம். அது வெற்றிகரமாக அமையும். வேலைக்கான முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு உண்டு. 30ஆம் தேதி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் 30ஆம் தேதியிலே சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட அலுவலக செய்திகள் சேரும். நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் பெரிய வெற்றியை தரும். எதிரிகள் தொந்தரவை உங்களுக்கு நீக்கிவிடும். அப்படிப்பட்ட அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. வார இறுதி நாட்கள் 2 நாட்கள் சில விஷயங்கள் மைனஸா போகுதோ, நம்ம வாழ்க்கையில இது பிரச்சனையா போகுதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒரு தோற்றம் தானே தவிர உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வார இறுதியில 2 நாட்கள் இருக்கு. எது மைனஸா இருக்கோ அது பிளஸ்ஸா மாறும். உதாரணமா ஒரு வேலை இல்லாம போச்சுன்னா புதிய வேலை, நல்ல வேலை கிடைக்கும். அடுத்த மாநிலத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த மாற்றங்கள் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்தது என்பதை பிற்பாடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவு நல்ல சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் இருக்கு. உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு போன்றவற்றில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அதில் கைகூடி வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கைகூடி வரும். தந்தை வழி உறவுகள் அவர்களை அதிக தொடர்பு கொள்ளக்கூடிய வாரமாகவோ அவர் சப்போர்ட்டோ இருக்கும். வாரத்துடைய துவக்க 2 நாட்கள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த நாட்களில் தான் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். சில பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதில் சில பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம். அப்படி இருக்கும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நெஞ்சக நோய்கள் இருக்கிறவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். தந்தையின் உடல் நலத்தில் 27, 28 தேதிகளில் அக்கறை எடுப்பது மிக அவசியம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்களை பகைச்சுக்கிட வேண்டாம். அரசியல் கட்சி இருக்கக்கூடியவர்கள் தலைமையை விமர்சனம் செய்து பேசுவது வேண்டாம். 29, 30 தேதிகளிலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள், தூரத்திலேருந்து ஒரு நல்ல செய்தி வரணும்னு காத்திருக்கீங்களா, அந்த நல்ல செய்தி சேரும். ஒரு பெர்மனண்டா பிஸ்னஸ், என் பிஸ்னஸ்ல முன்னேறணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதி 30ஆம் தேதியெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்குங்க. பிஸ்னஸ் ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதே போல 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் எடுக்கக்கூடிய காரியங்களிலே மிகப்பெரிய வெற்றி உண்டு. 2ஆம் தேதி எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் வெல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல 3ஆம் தேதி நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு கழுத்து, தொண்டை போன்ற பகுதிகளில் பிரச்சனை வரலாம். பயணங்கள் சிலருக்கு அமையும். அந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்தாலும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும், ஒரு அலுப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த வாரம் நிறைந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற நல்லதொரு வாரமாகவே மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய வாரம். நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள் 27, 28 தேதிகள். முக்கிய உறவுகள், முக்கிய நண்பர்கள் அப்படின்னு முக்கிய முடிவுகள் எடுத்தல் அப்படின்னு 27, 28 தேதி ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில்
29ஆம் தேதியும் 30ஆம் தேதியின் காலை பொழுதும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும். இன்னும் சொல்ல போனா பயணங்களை அவாய்ட் பண்ணுவது நல்லது. இரவு நேர பயணத்தை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரோடையும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். குறிப்பாக கணவரோடு நிறைய ஆர்கியூமெண்ட் வரக்கூடிய காலமாக இருக்கு. குடும்ப உறவுகளிலே சூடான வார்த்தைகள் பேசக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும். பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 30ஆம் தேதியுடைய பிற்பகலில் இருந்து சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் தொலைதூரத்து பயணங்கள் வெற்றியை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். மனசுக்கு நிம்மதி தரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். பிள்ளைகளால் நன்மைகள் கூடி வரும். நிறைந்த நன்மைகள் பெறக்கூடிய வாரமாக இருக்கும். 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் புதிய பிஸ்னஸ் துவங்கக்கூடிய வாய்ப்பு வரும். நல்ல பண வருமானம் வரும். பிஸ்னஸ்னால வருமானம், நிலைத்த தொழிலினால் வருமானம், வீடு கட்டி வாடகைக்கு விட்டதனால் வருமானம், சொத்துக்களினால் கிடைக்கக்கூடிய வருமானம், புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம்னு ரொம்ப அமர்க்களமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். வெற்றிகரமான வாரம். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைகிறது. குறிப்பாக 27, 28 தேதிகளிலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல கடன் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த 27, 28 தேதிகளில் ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு இருக்கலாம். அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ், இனம் புரியாத உடல்நலக் குறைவுகள் சிலருக்கு இருக்க அமைப்பு உண்டு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் 27, 28 தேதிகள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியின் முற்பகலும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய யோகம், கணவன் மனைவி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யோகம், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யோகம், காதல் உறவுகள் மலரக்கூடிய யோகம்னு ரொம்ப நல்லா இருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். 30ஆம் தேதி பிற்பகலும் 1ஆம் தேதியும் புதிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பயணங்கள் செய்ய வேண்டாம். யாரையும் விமர்சனம் பண்ணி பேச வேண்டாம். உங்க ஹெல்த்தை பாருங்க. ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அம்மாவுடைய உணர்வுகளுக்கு, அம்மாவுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நன்றாக இருக்கும். இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணுங்க. 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுக்கள் வரும். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய சிந்தனை வரும். இருக்கக்கூடிய வீட்டை இடித்து கட்டிவிட்டு புதிய வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரும். பிஸ்னஸ்ல முன்னேற்றம் இருக்கும். ஆக மொத்தம் நல்ல வாரமாக இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.